ஹலோ பங்கஜம்மா. கேக்குதா? எப்படி இருக்கிற? சொல்லுக்கா. உங்க மருமக எப்படி இருக்கு? நீ எப்படி இருக்க? ஆமா, மருமக பொல்லாத மருமக. அவளுக்குண்ணா நல்லா தான் இருக்கிறா. என்னக்கா இப்படி சலிச்சுக்கிறீங்க? அத்தை எப்படி என் வாயில சொல்றது? ஒரு வேலை தெரியல, சமைக்க தெரியல, துணி துவைக்க தெரியல. இவெல்லாம் எப்படி தான் குடும்பம் நடத்த போறான்னு எனக்கு ஒன்றும் தெரியல. ஐயோ அப்படியா? நீங்கள் தானே உங்கள் அண்ணன் பொண்ணு சொல்லிவிட்டு நாங்கள் காட்டின பொண்ணை கூட வேணாம் வேணாம் சொல்லிவிட்டு உங்கள் அண்ணன் பொண்ணு தான் கட்டி வைப்பேன் என் பிள்ளைக்கு அப்படி சொல்லிட்டு ஒத்த காலில் நின்று கல்யாணம் பண்ணி வச்சிங்க. இப்போ நான் எப்படி பேசுகிறீங்க? என் வீட்டில் நடக்கிற கூத்த நான் எப்படி சொல்லுவேன்? காலையில் போனேன், இன்னும் வீட்டுக்கு வரல. எங்கே போனா? காலையில் சாம்பார் வைக்க 2 முருங்கைக்காய் வாங்கினா பக்கத்து வீட்டில் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சேன். காலையில் போனேன், மதியானம் 1 மணி ஆயிடுச்சு, இன்னும் அவளை காணோம். இது பக்கத்து வீட்டுக்கு போயிட்டு வரதுக்கு எவ்வளோ நேரமா? அவள் பக்கத்து வீட்டுக்கு போனாலும் இல்லை பக்கத்து ஊருக்கே போனாலா தெரியல. வட்டம் தான் பார்த்துன்னு இருக்கேன். அத்தை ஐயோ இவ வேறு வந்துட்டாலே. பங்கஜம், நான் அப்புறம் பேசுறேன்னா எனக்கு வேலை இருக்கு. வா மருமகளே. என்ன மருமகளே இது? முருங்கை காட்டுறா சொல்லிட்டு போனேன், என்ன லட்டு எடுத்துன்னு வந்திருக்கேன். அது ஒன்றும் இல்லை அத்தை, என் லட்டு மாதிரி இருக்கிற எங்கள் அத்தைக்கு நான் வந்து உளுந்த லட்டு வாங்கி வந்திருக்கேன். உளுந்து லட்டா? கூட பார்க்கலாம், சாப்பிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. லட்டு என்னதும் எப்படி துளுது பற்றி ஆளு? இந்தாங்க அத்தை. பார்க்க எவ்வளோ அழகா இருக்குது, என்ன மனமா இருக்குது. இந்த பெரிய பொண்ணு நீ வந்து ஒரே ஒரு லட்டு எடுத்துக்கோ. அது பார்த்த வேணா அத்தை, நான் வர வழியில் சாப்பிட்டேன், நீங்கள் சாப்பிடுங்க எல்லாமே. அப்போ உனக்கு வேணாம்ல? அப்போ நான் எல்லாத்தையுமே சாப்பிடுவேன். நல்லா சாப்பிட்டு தான் நல்லா அரிசிட்டு இந்த மாதிரி இருக்கு. இருக்கட்டும் அத்தை, பரவாயில்ல, நீங்களே சாப்பிடுங்க. சாப்பிட்டு உடம்பு தேத்துங்க நல்லா. என் மருமகளுக்கு எவ்வளோ பெரிய மனசு பத்தியா? ஏன் மருமகளே இந்த லட்டு எங்கே வாங்கின நீ? ஐயோ தாக்கி கேள்வி கேட்க ஆரம்பிச்சிச்சு. அது பார்த்தா கீதா வீட்டுக்கு போனேன், அவங்க மாமியார் கொடுத்தாங்க இது. கீதா வீட்டுக்கு போனியா? உன்னை பக்கத்து வீட்டுக்கு போய் தான் நான் முருங்கை வேணா சொன்னேன். கீதா வீட்டுக்கு எதுக்கு போனேன்? அவள் தான் ஏதோ ஒரு கம்மல் வாங்கியிருக்கேன் வந்து பாருடி அப்படி சொல்லிட்டு ஃபோன் பண்ணேன், அதை போய் பார்த்துட்டு வரதுக்கு போனேன். அப்போ சமைக்கிற ஐடியா உனக்கு கிடையாது அதானே? இப்போ நான் கீதா வீட்டுக்கு போனதுனால தானே லட்டு கிடச்சிது. முருங்கை பெருசா லட்டு பெருசா? முருங்கை 10 ரூபா கொடுத்து கடையில் வாங்கிக்கலாம். லட்டு பேர் எத்தனை லட்டு கொடுத்துருக்காங்க பாரு, நான் சாப்பிட்டு பேர் வந்தாங்க ஒரு தட்டு. என் மருமகனா? மருமக செல்ல மருமக. எவ்வளோ நல்லா யோசிச்சிருக்கா பத்தியா? இது நல்லா டிஃப்ரெண்ட்டாக இருக்கத்த. இந்த லட்டு நீங்கள் சாப்பிட்டு பாருங்க. நான் நிறைய சாப்பிட்டுருக்கேன். இந்த லட்டில் எவ்வளோ சத்து இருக்குது தெரியுமா? உளுந்து லட்டில். இந்த லட்டு சாப்பிட்டா பெண்களுக்கெல்லாம் அவ்வளோ நல்லது. இந்த இடுப்பு வலி, கால் வலி, முதுகு வலி அப்படிலாம் சொல்கிறாங்க பார்த்தியா, அதுக்கும் ரொம்ப ரொம்ப நல்லது. இதில் வந்து நிறைய கால்சியம் சத்து அதிகமாக இருக்குது. வயசுக்கு அந்த பொம்பளை பிள்ளைங்களுக்கெல்லாம் இது வந்து கொடுக்கலாம், தினமும் கொடுக்கலாம், அவ்வளோ நல்லது. அவங்களுக்கு வந்து இந்த கர்ப்பப்பையெல்லாம் பலமடையத்துக்கு இது நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்படியா அத்தை? உளுந்துல வந்து ரொம்ப இரும்பு சத்து அதிகமாக இருக்குது. இரும்பு சத்து, பாஸ்பரஸ் அதெல்லாம் அதிகமாக இருக்குது. இது வந்து ரத்தத்தில் சர்க்கரை அளவை கண்ட்ரோலில் வச்சுருக்கு. இன்சுலின் சுரக்கிறதுக்கும் உதவி செய்யுது. அதுக்கப்புறம் வந்து இது வந்து வயிற்றுக்கும் ரொம்ப நல்லது. இதில் வந்து நார்ச்சத்து அதிகமாக இருக்கிறதுனால வயிற்றுக்கும் ரொம்ப ரொம்ப நல்லது. மலச்சிக்கல்லாம் போக்கிடும், வயிறு பிரச்சனைலாம் சரி பண்ணிடும். இவ்வளோ விஷயம் இருக்கா இதில்? இது வந்து எலும்புகளுக்குலாம் சக்தியை கொடுக்கும். எலும்புலாம் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்கு. நிறைய பேருக்கு நடக்க முடியாது, எந்த ஒரு வேலையும் செய்ய முடியாது, அப்படியே பலவீனமாக இருப்பாங்க இல்லையா, அவங்களாம் வந்து இந்த உளுந்தை வந்து சாப்பாடில் சேர்த்துக்கிட்டாங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது அவங்க உடம்புக்கு. எலும்புலாம் பலப்படும். இந்த உளுந்துல இவ்வளோ விஷயம் இருக்கு பத்தியா? இந்த உளுந்து சாப்பிட்டா இந்த முடி கூட நல்லா வளரும், நல்லா பெருசாக நீட்டாக. உங்கள் முடியோட ரகசியம் இந்த உளுந்து தானா? ஆமாம். அப்புறம் வந்து உடம்பு வந்து குளிர்ச்சி படுத்தும். இந்த உளுந்து வந்து உடல் உஷ்ணத்தையும் குறைக்கும். இந்த நேரத்தில் எந்த பிச்சைக்காரன் தெரியலையே. நாங்கள் இன்னும் சாப்பாடு செய்யலப்பா, நீ வேற வீட்டுக்கு போ. பெரிய பொண்ணு, உனக்கு என்ன பார்த்தா பிச்சைக்கார மாதிரி இருக்கா? நீங்க ஏங்க பிச்சைக்கார மாதிரி அம்மா அம்மான்னு கத்தின்னு வந்தீங்க? அதனால தான் பிச்சைக்காரன் நினைச்சீங்கன்னா. உனக்கு விளையாட்டு ரொம்ப அதிகமா போச்சு. விட்றா என் மருமகளை திட்டாதடா. ஆமா, இப்படியே தலையில தூக்கி வச்சுன்னு கொண்டாடுவோம் மருமகளை. ஏங்க அத்தையை திட்டாதீங்க. இப்ப பாருப்பா, மாமியார் திட்டக்கூடாதா மருமகளை திட்டக்கூடாதா, எப்படி சப்போர்ட் பண்றாங்க பத்தியா 2 பேரும்? ஏண்டா என் மருமகளை நான் இது ஒன்றும் சொல்லுவேன்டா, ஆனால் நீ சொல்லக்கூடாது. எங்க அத்தைக்கு என் மேலே எவ்வளோ பாசம். பாசமா? எனக்கு தலையெழுத்து இதெல்லாம். சரி, பசிக்குது, உள்ள வா, சாப்பாடு போடு. அத்தை குழம்பு எதனா வச்சு வச்சிங்களா? நான் எங்கே குழம்பு வச்சேன்? நீ தான் முருக்கா பறிச்சுன்னு போனேன், அதுக்காக நான் உட்காந்து இங்கே. சரியா போச்சு போங்க. இன்னைக்கு ஒரு ரெண்டாக்கெல்லாம் ஆக போகுது வீடு. இப்போ என்னதான் அத்தை பண்ணுறது? சரி ஒரு ஐடியா தரேன். இந்த லட்டு எடுத்து அவனுக்கு கொடுத்து அனுப்பிச்சு விட்டுடலாம். நல்ல ஐடியா அத்தை. கொடுங்க. ஏங்க காலையில் உங்ககிட்ட சொன்னேன், மறந்துட்டீங்களா? காலையில நீ என்கிட்ட என்ன சொன்ன? ஞாபகம் இல்லையே எதுவுமே எனக்கு. அச்சோ, என்னத்த சொல்லி சமாளிக்குதுன்னு தெரியலையே. ஏங்க இன்னைக்கு கார்த்திகை கடைசி வியாழனுங்க, மறந்து போச்சா உங்களுக்கு? இது என்னது புது கதை? கார்த்திகை கடைசி வேலைன்னு இருந்தா அதுக்கு என்ன சொல்ற?
அத்தை சொல்லுங்க அத்தை, கும்பல உட்காந்துருக்கீங்க. ஐயோ எனக்கு சொல்றா தெரியலையே. ஆமாப்பா இது கார்த்திகை கடைசி வேலை தான், மறந்துட்டியா நீ? 2 பேரும் என்னத்த உளறின்னு இருக்கீங்க? சாப்பாடு போட முடியுமா முடியாதா? எங்க கோச்சுக்காதீங்க. இது வந்து இன்னைக்கு வந்து நம்ம வந்து விரதம் இருக்கோம். விரதமா? என்ன விரதம் இன்னைக்கு? இன்னைக்கு என்னம்மா விரதம்? ஐயோ என்ன விரதம் தெரியலையே. பெரிய பொண்ணே நீயே சொல்லு பெரிய பொண்ணே. அது ஒன்றும் இல்லைங்க, உங்க ஓடி பொண்ணு அப்பா இருக்காரு இல்லையா, அவரோட பிறந்த நாள் இன்னைக்கு. அதனால அவர் ஞாபகமா நம்ம இன்னைக்கு விரதம் இருக்கோம். அந்த மனுஷன் சன்னியாசம் வாங்கி நிம்மதியா இங்கே இருக்கிறாரு, அவர் எதுக்கு இழுத்து நடக்கா தெரியலையவ. பிறந்த நாள்னா செலிப்ரேஷன் தானே பண்ணுவாங்க, யாருன்னா விரதம் இருப்பாங்களா? நீங்க சரியாவே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க. என்னங்க நீங்க? பெரிய பொண்ணு அவுட் அப்படிதான். நாங்களாம் காலையில இருந்து பச்சை தண்ணி கூட பள்ளியில படாம விரதம் இருக்கோம். ஏன் வீட்டுல தண்ணி இல்லையா குடிக்கிறதுக்கு? ஏங்க அப்படி இல்லைங்க, கடுமையான விரதம் இருக்கும். உருட்டு என்னென்ன உருட்டுறியா உருட்டு? ஏண்டா என் மருமக தான் அவளை சொல்றல்ல விரதம் இருக்கணும். இந்த லட்டு சாப்பிட்டு வேலை கிளம்பு. பெரிய பொண்ணு இந்த லட்டு எடுத்து கொடு. சரிங்க அத்தை. ஏங்க இந்தாங்க எடுத்து சாப்பிடுங்க, உளுந்து லட்டு. ஆமா விரதம் தானே சொன்னீங்க, இந்த லட்டு மட்டும் ஏன் செஞ்சீங்க? பாருங்க அத்தை, அவரு இந்த மாதிரி கேட்பாரு, நான் உங்ககிட்ட முன்னாடி சொன்னேனே இல்லையா, பாருங்க கரெக்டாக கேட்கறாரு பாருங்க. ஆமா பெரிய பொண்ணு. நாங்களாம் பொம்பளைங்க வீட்டில் இருக்கோம், சாப்பிடாம கூட விரதம் இருப்போம். நீங்கள் எங்கள் வேலைக்கு போயிட்டு வருங்க, நீங்கள் எப்படி சாப்பிடாம இருப்பீங்க? அதனால தான் உங்களுக்காக நாங்கள் லட்டு செஞ்சு வச்சிருக்கோம். சாப்பிட்டு வேலைக்கு போவீங்க அப்படி சொல்லிட்டு. இந்த லட்டு சாப்பிட்டு நான் வந்து வேலைக்கு போனோம். ஆமாப்பா நீ வரைய வைத்தோட போக கூடாதுல்ல, அதனால நாங்க லட்டு செஞ்சு வச்சிருக்கோம். சாப்பிடு நல்லா இருக்கும். பெரிய பொண்ணு. யார் இது? பெரிய பொண்ணு லட்டு கொடுத்து அனுப்பிச்சுமே, எங்க மாமியை தட்டு வேணாம் சொல்லிச்சு. அதானே பார்த்தேன், உங்க 2 பேர் மூஞ்ச வச்சுக்கினா நீங்களாவது லட்டு செய்யறதாவது ஓசில வாங்கி வந்து வச்சிருக்கீங்களா? அது வந்து அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, நாங்கள் தான் செஞ்சோம். திருட்டு களவானீங்களா? 2 பேரும் கையும் களவுமா மாட்டின பிறகும் இன்னும் பொய். லட்டு வேணா ஒண்ணு வேணா நீங்களே தின்னுங்க. எப்பா நில்லுப்பா சாப்பிட்டு போப்பா. நீங்களே கொட்டிக்கங்க எல்லாத்தையும். நம்ம தான் குழப்பத்தை உண்டு பண்ணிட்டோமோ. நைஸா அப்படியே ஸ்கிப் பண்ணலாம். அத்தை பாத்தீங்களா அத்தை எப்படி கோச்சிங் போறாரு? நீ விடு பெரிய பொண்ணு, அவன் எங்கன்னா போற வழியில ஹோட்டல்ல சாப்பிட்டு போவான். வா நம்ம 2 பேரும் லட்டு சாப்பிடலாம். சரிங்க அத்தை.